ஆவாரம்பூவின் மருத்துவ குணங்கள். ஆவாரம்பூ பல மருத்துவ குணங்களை கொண்டது. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா ஆவாரம்பூ இருக்குது. அது உடல் சூட்டை தணிக்கவும், சர்ம பிரச்சனைகளை தீர்க்கவும், மலச்சிக்கலை போக்கவும் இது உதவுது. ஆவாரம்பூ பொடி கூந்தல் மற்றும் சருமத்திற்கும் பயன்படுத்தலாம். ஆவாரம்பூவோட முக்கிய பயன்கள்னு பார்க்கும்போது, ஆவாரம்பூ நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அதாவது சர்க்கரை நோயால் ஏற்படும் பாத எரிச்சல், மதமதப்பு, மூட்டு வலி, அதிக தாகம், நரம்பு தளர்ச்சி, சிறுநீரக கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கு ஆவாரம்பூ கஷாயம் குடிக்கலாம் அல்லது ஆவாரம்பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிடலாம். ஆவாரம்பூ சருமத்தில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்தவும், பொடுகு தொல்லையை நீக்கவும் உதவுது. ஆவாரம்பூவை அரைத்து சருமத்தில் பூசினால் கரும்புள்ளிகள் மற்றும் கருவளையம் மறையும். பொடுகு தொல்லை நீங்க ஆவாரம்பூ பொடி, வெந்தய பொடி மற்றும் கற்றாழை ஜெல் கலந்து தலையில தடவுவோம். ஆவாரம்பூ உடல் சூட்டை தணிக்கவும் உதவுகிறது. ஆவாரம்பூவை காய வைத்து பொடி செய்து தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் சூடு, பித்தம் மற்றும் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். ஆவாரம்பூவை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் ப்ராப்ளம் வராது. மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் அதுவும் சரியாகும். ஆவாரம்பூ நம்ம உடம்புல உள்ள அனைத்து பாகங்களையுமே வலிமை பெறுறதுக்கு ஒரு 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 சிறந்த மூலிகையாக விளங்குகிறது ஆவாரம்பூ. அதை நம்ம ஆவாரம்பூவை டீ போட்டு குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா பருப்புடன் சேர்த்து கூட்டு செய்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லைன்னா ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சின்னா அதை நம்ம அரைச்சி முகத்தில் தடவிட்டு வரலாம். இல்லைன்னா அதை பவுட்ரு பண்ணி பவுட்ரை முகத்தில் தடவி முகம் அன்று உடல் முழுவதும் தடவிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு கலர் மாற்றம் கிடைக்கும். கரும்புள்ளிகள், கருவளையம், முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள் எல்லாமே மறைஞ்சு முகம் அழகு பெற செய்யும். அது உடல் ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் ஒரு சிறந்த மருந்துன்னா அது ஆவாரம்பூ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.